இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் நடத்துறது என்று வச்சுக்கோங்க. அப்படி என்றால் அந்த வீட்டில் வரப்பட்ட ஆச்சாரியன் பூஜை பண்ணும்போது பகவானே ஆவாகனம் பண்ணுறது. ஆவாகனம் பண்ணுறதுனால் அழைக்கிறது, கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பகவானுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி அனுப்புவாங்க. இதுக்கு யதாஸ்தானம் என்று சொல்லுவாங்க, உத்வாசனம் பண்ணுறது அப்படி சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். எல்லா வீட்டுகள்லேயும் முக்கியமாக செய்திருக்கப்பட்ட வேண்டியது கணபதி ஹோமம். கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணும் பொழுது சாதாரணமாக எல்லாரும் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லேயே கணபதி ஹோமம் பண்ணாத ஆளுகளே கிடையாது, கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. கணபதி ஹோமம் எதுக்கு பண்ணுறது என்றால் சகல விதமான விக்னங்களும் மாற வேண்டும். அங்கே விக்னங்கள் மாற வேண்டும் என்று சொல்லும் பொழுது விக்னங்கள் உண்டாக்கப்பட்ட தீய சக்திகள் அங்கே இருந்து ஒழிஞ்சு போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரன் இருக்கும் இடத்தில் துராத்மாக்கள் இருக்காது. இருட்டு உள்ள இடத்துல ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது என்ன ஆகும்? இருட்டு மறைஞ்சு போய்விடும் இல்லையா?